வெல்கம் டு ஃபுட்டாசம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சைனீஸ் ஸ்பெஷல் ஸ்வீட் அண்ட் சோர் ப்ரான், அதாவது இனிப்பும் புளிப்பும் சேர்ந்த இறால் நம்ம செய்ய போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது சப்பாத்தி நான் எல்லாத்துக்குமே ஷேடிஷாக வச்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது எப்படி செய்யணும் வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மைதா மாவும் கார்ன்ஃப்ளவர் மாவும் சேர்த்து நான் ஒரு 1/4 கப் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ப்ரான்ஸ் நம்ம கொஞ்சமாக தான் நம்ம எடுத்துருக்கோம். அதுக்கப்புறமா மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா சர்க்கரை ஒரு 1/4 டீஸ்பூன்லேருந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வரைக்கும் நம்ம சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி விடாமல் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா தண்ணி விட்டோன்னா அங்கங்கே தேங்கிக்கும். ஃபஸ்ட்டு தண்ணி விடாமல் நல்லா நம்ம ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் தண்ணி நம்ம கவனமாக தண்ணி விடணும். ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. மீடியமான அளவில் நம்ம கலந்து எடுத்துக்கணும். இல்லாட்டி ப்ரான்ஸில் இந்த மாவு ஒட்டாது உங்களுக்கு. எந்த ஒரு கட்டியும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு பேட்டர் தயாராகிடுச்சு. இதில் நம்ம டிப் பண்ணி ப்ரான்ஸை நம்ம போட்டுடலாம். நான் ப்ரான்ஸ் எனக்கு சின்ன ப்ரான்ஸ் தான் கிடச்சிது. நீங்கள் இந்த மாதிரி இந்த ஐட்டம் செய்ய போகிறீங்கன்னா நீங்கள் பெரிய ப்ரான்ஸ் நீங்கள் வாங்கிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். எனக்கு குட்டி ப்ரான்ஸ் தான் கிடச்சிது. ஸோ இப்போ இந்த ப்ரான்ஸை நல்லா வாஷ் பண்ணி நல்லா 4-5 தடவை நல்லா வாஷ் பண்ணி தண்ணி இல்லாமல் வச்சுருக்கேன். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த மாவில் எல்லாத்தையும் நம்ம போட்டுடலாம். ஏன்னா உங்களுக்கு குட்டி ப்ரான்ஸ்னால் உங்களுக்கு அதில் உள்ள தண்ணி எல்லாம் தெறிக்கும். அதனால் நீங்கள் தண்ணி நல்லா ஃபில்ட்ரு பண்ணிடுங்க. இப்போ ஒவ்வொன்றா நம்ம டிப் பண்ணி நம்ம பேனில் போட்டுடலாம். ரொம்ப டீப் ஃப்ரைலாம் பண்ண தேவையில்லை. சும்மா நீங்கள் பேன் ஃப்ரை பண்ணாலே போதும். இல்லை எனக்கு இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ண வேண்டாம், எனக்கு டேரெக்டாக பண்ணால் கூட நீங்கள் டேரெக்டாக கூட நீங்கள் அப்படியே கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா நீங்கள் எப்படி வதக்கிட்டு தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி நீங்கள் எடுத்துகிட்டு கூட நீங்கள் ஸ்வீட் அண்ட் சோர் ப்ரான் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி போட்டாச்சு. நல்லா கிறிஸ்பாக வெந்துருச்சு. 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. நல்லா சுருங்கிருச்சும் கூட. இப்போ நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சாஸ் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நம்ம 1 டீஸ்பூனை சோயா சாஸ் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ரெட் சில்லி சாஸ் ஒரு 2 டீஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். இது உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் அந்த வரமிளகாயை தண்ணியில் ஊற வச்சு அதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அது ரொம்ப காரமாக இருக்கும். இது அவ்வளோ ஸ்பைசி இருக்காது. அதனால் 2 டீஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் நம்ம வினிகர் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா சுகர் சர்க்கரை ஒரு 1 டீஸ்பூன் நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் நம்ம போட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம அந்த பேட்டரில் கொஞ்சம் போட்டிருக்கோம். அதுக்கப்புறமா மிளகுத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா தனி மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சாஸ் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம அந்த ப்ரான்ஸ் வறுத்த எண்ணெயிலேயே நம்ம 1 டீஸ்பூன் நம்ம நைஸாக நறுக்குன இஞ்சி நம்ம சேர்த்துக்கலாம். அதை நல்லா அந்த எண்ணெயில் நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். அதுக்கப்புறமா நறுக்குன பூண்டு 1 டீஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அதுக்கப்புறமா வெங்காயம் இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்படி உங்கள்கிட்ட இல்லைனா வெங்காயத்தாள் இருந்தால் நறுக்கி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா பச்சை கலர் குடமிளகாய் ஒரு 1/2 கப் இந்த மாதிரி பெரிய சைஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதில் வெங்காயமும் உங்களுக்கு குடமிளகாவும் ரொம்ப வதங்க தேவை கிடையாது. லைட்டாக ஒரு 1 மினிட் மட்டும் நீங்கள் சாட்டே பண்ணால் போதும். அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த சாஸை இதில் சேர்த்துடலாம். சாஸ் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிடுங்க.
நீங்கள் சாஸ் ஊற்றும்போது சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லாட்டி ஒரு மாதிரி சுருன்னு பிடிச்சிரும். அதனால் நீங்கள் சிம்மில் வச்சு இந்த சாஸை வந்து ஊற்றிடுங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ப்ரான்ஸை வந்து ஆட் பண்ணிடலாம். ப்ரான்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அந்த சாஸ்லாம் எல்லா ப்ரான்ஸ்லேயும் படுற மாதிரி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து டொமேட்டோ கெச்சப் வந்து ஒரு 1/4 கப் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் சாஸ் மிக்ஸ் பண்ணும்போது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லை இப்படி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கெச்சப் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். இது வந்து சப்பாத்திக்கு ரொம்ப அருமையாக இருக்கும், அதே மாதிரி ரொட்டிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நீங்கள் சப்பாத்தி, நான், ரொட்டி இந்த மாதிரி ட்ரையாக இருக்கிற ஐட்டம்ஸ்க்கெலாம் நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு சூப்பரான சுவையான ஸ்வீட் அண்ட் சோர் ப்ரான் தயாராகிடுச்சு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.